வாடி வாடி சொல்றல என்னடா பண்றீங்க மரியாதை வந்து தூக்குடா வெச்சிட்டு வாங்க ஏய் ஏய் ஓடுற தப்பிச்சு டேய் அங்க ஒரு பொண்ணு வர பாரு மச்சான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன என்னடி உன் பேரு? லக்ஷ்மி. நீ எங்க இருந்து வர? யாரு நீ? கேட்டது புரியல. யாரு நீ? இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. ரைட் ஹேண்ட். இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. ககன தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது. யாரு நீ? நான் ககனோட ஆளு. ககனோட ஆளா? ககனுக்கு நீ யாரு? ககனோட லவர். ஆஹா, ககனோட லவரா? நீங்க என்னங்க இந்த நேரத்துக்கு இங்க? நான் ககனை பார்க்க வந்தேன். ககன் இப்போ மார்க்கெட் ரோட்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ இருப்பாரு. ஆமா ஆமா, நீங்க லாரில இருங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ககனோட லவர்னு சொன்னா எங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி. அதுவும் இந்நேரத்துல உங்களை தனியா அனுப்பிச்சான்னு ககனுக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவான். நீங்க வாங்க. இல்ல அது ஐயா ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாமா தங்கச்சி. போங்க போங்க அப்படி. பார்த்து உட்காருமா. சும்மா ஒண்ணும் இல்ல, அப்பா சொல்லி ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இப்பதான் தெரியுது. லவ். தங்கச்சி இங்கேயே இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு பீஃப் ஃப்ரை. ககன் ககன் ஒரு பயங்கரமான தீவிரவாதி தான். அப்படியா? நான் வெளியே சொல்லிட்டு தெரியல, நீயும் வெளியே சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் அமெரிக்காரங்க கிட்ட குழம்பிடுவாங்க. என்ன குழப்பம்? அமெரிக்காரங்க தீவிரவாதி தலைக்கு லட்சக்கணக்கான டாலர் வேலை சொல்லிருக்காங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த காசெல்லாம் கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? உனக்கு நாக்கு மட்டும் கையில இல்லன்னு வையி. நாக்கு கையில எங்கடா இருக்கும்? வாயில தான்டா இருக்கும் மண்டையா. ஏய், நான் பயங்கர சீரியஸா இருக்கேன், புரிஞ்சுக்கோ. சீரியஸா இருந்தா ஹாஸ்பிடல்ல படுறா. ஏய், இது அந்த சீரியஸ் இல்ல. எந்த சீரியல் சொல்றா? ககானோட அப்பா கொண்டு வர கல்யாண பேச்செல்லாம் நீ ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்றங்கிற காரணம் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. டேய், மூளை இல்லாத உனக்கே இவ்வளவு புரிஞ்சிருக்கே, புத்தி இருக்க அப்பனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இத பத்தி உங்க அப்பாக்கு தெரியாதுல்ல? நல்ல அழகா இருக்கிற ஒரு பொண்ண பையன் சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு. நான் ரகசியமா வச்சிருந்த விஷயத்த உங்ககிட்ட யாரா சொல்லி தொலைச்சது? அப்பா அது உண்மைதான் இல்ல? அவளை கூட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன். யார் அவ? லக்ஷ்மி மேனோன். ககன் கிறிஸ்டியன், பொண்ணு இந்து பொண்ணு. சூப்பர் ககனே, பொங்கலும் மீன் குழம்பு மாதிரி சூப்பர் காம்பினேஷன். நீ எந்த பொங்கலை பத்தி நான் பேசிட்டு இருக்க? கோயம்புத்தூர் பொங்கலை பத்தி. நிஜமாவா? எல்லாம் மறைச்சு வச்சிருந்தல. எங்க அவ? நீ வா, நான் காட்டுறேன். சீக்கிரம் வா. தோ வரேன். இரு, உடனே டெஸ்ட் மார்க் வந்துடுறேன். நல்ல ஸ்டைலா வா, ஸ்டைலா. ஏய் மருது, இங்க இருக்க வேலையில நீ பாத்துக்கடா. தோ வந்துடுறேன். நீ இத பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். இதுக்காக நீ ஸ்பெஷலா என்ன கவனிக்கணும். இந்த உட்காந்துருக்கா பாரு, இங்கதானே உட்காந்து இருந்தா. அங்க வெறும் சீட்டு மட்டும் தானே இருக்கு. இங்க இருந்து எங்க போனா? என்ன கேக்குற? நீ தாண்டா கூட்டு வந்த? ஐயோ, என் கூட தான் அவன் வந்தா. டேய், நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த மாதிரி ஆளு நினைச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ ககான், சரி வாயா வாயா வாயா. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அவதான் சொன்னா ககானோட லவர் நானு. எனக்கு அந்த மாதிரி பொண்ணும் தெரியாது, பிசாசு தெரியாது. இல்லாத ஒரு பொண்ணை நினைச்சு 2 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டேன். இனிமே நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்து செத்துருவேன் போல. மூட் அவுட் ஆயிடுச்சு. ககான், நான் சொல்றது ஒரே ஒரு டேய் ககனை ஜோக்கர் ஆக்கிறத. ஜோக்கரா? ஜோக்கர் சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் போய் 3 சீட் ஆட்டு வந்துடுறேன். அப்பதான் மறுபடியும் நல்ல மூடு வரும். அப்படி அவ என் கூட தான் வந்தா. போடா. கொஞ்ச நேரத்துல அவ எங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க. அது அந்த டாக்ஸி டிரைவரா தான் இருப்பான். இத பாரு, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியறதில்ல. நீ ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு சொல்லியிருந்தா நான் வண்டி அனுப்பியிருப்பான்ல. அது இருக்கட்டும், நீ இப்ப எங்க இருந்து கூப்பிடுற? ஈரோடு ரோட்ல இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்து. என் மொபைல் இப்ப ஒர்க் ஆகல, சிங்கப்பூர் சிம்னால. நீ அங்கேயே நில்லு, நான் உன்னை உடனே பிக்கப் பண்றதுக்கு ஒரு வண்டி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அங்கிள். அப்பா,
மகி, அவ ஈரோட்டுக்கு போற வழியில ஏதோ ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து பேசினா. யாருக்கு இந்த கோழி? சாமியான் எனக்கு கார் பார்க்கிங்ல உட்காந்து இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மலையேறிட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா எடுத்து போடு. கொடு 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 கொடு. இந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பகல் முழுக்க தண்ணி, ராத்திரி ஆனா கோழி. என்ன சாமின்னு இது? வயசு வேற ஆகிட்டே போது, பார்த்து சாப்பிடுங்க. அப்படியா? இஸ் இட்? சாரி, இங்கே வெயிட் பண்ணுங்க. உடனே நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம். ரொம்ப அவசரப்படுறீங்க. இருங்க, வந்து கலக்குவா. நீங்க என்னைக்கு விளையாட போறீங்க? சங்கு சக்கு சா. நில்றே. வந்துட்டியா? அழகாத்தான் இருக்க. போலாமா? என்ன? எங்கடி ஓட பாக்குற? 2500 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா நீ? நான் யாருன்னு தெரியுமா? யாருடி? யாருடி நீ? சொல்லு, யாரு நீ? நான் ககனோட ஆளு. ககனோட ஆளா? யாரு அவன்? அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன? ஏறி உள்ள. விடு. யோ விடு விடு. யோ விடு. யோ உங்க பையன் சொல்லிட்டு இருக்க, அவளை விடுன்னு. அவ தான் சொல்றான்ல ககனோட ஆளு. வெற்றியால பெரிய பிரச்சனை ஆயிடும். விடு ப்ளீஸ். விடுயா. மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேன். ககன். வெளியே என்ன பத்தி நிறைய சொல்லிட்டு சுத்துவாங்க, ஆனா சீட்ல நான் தான் எப்பவுமே கிங்கு. என்னடா? நம்ம சாமியாரனை யாரோ ஒருத்தர் புரட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா கிளம்பி வா. வந்துட்டேன். யாரா நீ? நான் ககன்டா. முதல்ல நீ யாரா? என்ன? நானும் ஒரு கொடுக்கட்டுமா? வேற சாமியானே எதுக்கு ரிஸ்க்? கரெக்ட் டைம். நான் வர லேட் ஆகல. ககன் வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தா நீ ஏன் பாடி தூக்கிட்டு போயிருக்கணும். மை பாடியா? கதவை திறந்துட்டா டக்குன்னு உள்ள இருங்க. நல்ல புள்ள, இப்படிதான் போய் படுத்துக்கணும். கோட்டசாமி கிளம்பட்டுமா? கிளம்பு. ஹாப்பி ஜர்னி. அவன் எதுக்கு உங்களை அடிச்சா? அப்படி என்னதான் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? என் கூட எந்த பிரச்சனையும் இல்ல. ஊஆளோட தான் பிரச்சனை. ஊஆளியா? ஊஆளேதான். அது யாரு? அது யாரு நான் கேக்குறேன். நான் தான் பார்த்தனே. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எங்க இருந்து பிடிச்ச அந்த தங்கத்தை? டேய், அந்த லாரி டிரைவர் ஒரு பொண்ணை பத்தி சொன்னா, இப்போ இவரும் ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த பொண்ணுடா? அட எப்படியோ நல்லா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. நான் அந்த பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவருக்கே ஓகேனா அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா கரெக்ட். அந்த பொண்ணு அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள வேற யாராவது தூக்கிட்டு போயிட்டா? சீக்கிரம் போய் பாப்போம். வாங்க. அடா, இந்த காருக்குள்ள தானே இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போச்சு? என்னப்பா இது மாய மந்திரமா இருக்கு? எங்க ஏன் ஆள் எங்க? இங்கதான் போய் இருந்துச்சு. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. தேவையில்லாம தண்ணி அடிச்சிட்டு மத்தவங்கள போதை ஏத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே இல்லப்பா, நிஜமா நான் பார்த்தேன். ரொம்ப பேசினா கொன்னு போட்டுரு. ஏய், இவரை பாத்துக்கோ. இங்க பாரு, தண்ணி அடிச்சமா படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும். இங்க தானே இருந்தா, எங்க போயிட்டா? நீ சொல்றத வச்சு பாக்கும்போது
இது கண்டிப்பா ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான். நீ உள்ள போயிட்டு டீட்டெயிலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. கேஸ கையோட ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓ சார், முகத்துல என்ன சார் அடி? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்யா, 3 ஸ்டிச், பரவாயில்ல. ஆமா, இந்த சிட்டில ககன்ற பேர்ல ஒரு தட்டு கடைக்காரன் உண்டா? அவன் ஒரு கேடி நினைக்கிறேன். ககன் ஒண்ணு கேடி இல்ல சார். அவன பிள்ளை கரியும் அறியுமோ? தெரியும். உடனே அவனை பார்க்கணும். போய் கூட்டு வா சார். போங்கறல. ஹலோ, யாரு? உங்க அப்பன். யாரா எனக்கு கால் பண்ணிட்டு அப்பனை கூப்பிடுறது? ஏண்டா கந்தசாமி மகனே, நான் உன்னை பெத்த சொந்த அப்பன்டா. ஐயோ, என் சொந்த அப்பா? அப்பாவோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சதுனால தெரியலப்பா. அதுக்கு தான் அப்பா கூட அடிக்கடி போன்ல பேசணுங்கிறது. என்னப்பா விஷயம்? எனக்கு உன்னை பார்த்தாகணும். இப்ப நீ உடனே கிளம்பி வா. என்ன எதுக்காக அப்பா நீங்க இப்ப பாக்கணும்? நான் முன்ன இருந்த மாதிரியே ஒல்லியா தான் இருக்கேன். நான் உடம்பு கொஞ்சம் ஏத்ததுக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்க வரேன். அப்புறம் அது மட்டும் இல்லப்பா, இப்ப கடையோட பீக் டைம்ல நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களேப்பா. நீ உன் வேலையெல்லாம் நிதானமா முடிச்சிட்டு வரும்போது உங்க அப்பாவை பார்க்க முடியாம போச்சுன்னா? இந்த பாருங்க, ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க இப்படி சென்டிமெண்டா பேசி தயவு செஞ்சு என்ன மென்டல் ஆக்காதீங்கப்பா. அப்பா மேல உண்மையிலேயே பாசமுள்ள மகனா இருந்தா நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள என்ன வந்து பார்க்கணும். இல்லப்பா, நான் போனை வச்சுட்டாரு. ககன், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரியா? எஸ்ஐ ஒண்ணு பாக்கணுங்கிறாரு. எங்க அப்பா மாதிரி தான் எஸ்ஐ பெருமாள் சார் அடிக்கடி பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. எதுக்கு? எங்க அப்பாவுக்கு என்ன வார வாரம் பார்த்தே ஆகணும். அது என் மேல இருக்க பாசத்துல. அதே போல பெருமாள் சார் வார வாரம் பாத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது எதுக்கு? அது என் கையில இருக்க காசு மேல இருக்க பாசத்துல. அவரு பரமசிவம் கிடையாது, புது எஸ்ஐ ஆறுமுகம். பாதி தமிழ் பாதி மலையாளம். ரேட்டு தமிழ்லயே மலையாளமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே வந்து பாரு. இந்த மாவு திந்தவனு கடையை மூடிடு. நான் சேலத்துல போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேன்.